Hello students, welcome back to C programming session. Today we're going to see about data types. So in the previous video I've shared about keywords, variables. We have seen um, identifiers, constants, all those things we have seen. So next we're going to talk about data types. Let's start. Data types actually they're used for declaring variables, right? So what type of data we are going to store inside that variable has to be mentioned to the C compiler. Accordingly, the C program will execute it. Like there are different literals, right? We have seen some literals like integer, float, double, string, all those literals we've seen already, right? There are some fixed values that we can use in our program. So இந்த மாதிரி different values எல்லாம் நம்ம டேட்டாலாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டேட்டா என்ன டைப்பா இருக்கோ அது வந்து we have to say to the compiler for x. அப்பதான் அதுக்கு புரியும் அது என்ன டைப்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி it will work, right? For example, assume that I have a variable called num, right? Num ன்ற ஒரு variable I have created. இந்த வேரியபிள்ல I'm going to store some whole number. So whole number na என்ன data type use பண்ணுவோம்? Whole number na we have seen that we will use integer, right? So integer ன்ற data type தான் அப்படின்னு we have to declare. Declaration அப்படின்னா என்னன்னா வேரியபிள் என்ன டைப்பா இருக்க போகுது என்ன டேட்டாவை ஹோல்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கம்பைலர் கிட்ட சொல்லிடுறோம். சி கம்பைலர் கிட்ட இந்த வேரியபிள் இந்த டைப் தான் இருக்க போகுது இந்த டைப் ஆஃப் டேட்டாவை தான் வந்து வச்சுக்க போகுது அப்படின்றது we have to say to the compiler. It's called as declaration here, int num, right? So இங்க பார்த்தோம் அப்படின்னா num will be an integer variable with size. So ஒவ்வொரு வேரியபிள்க்கும் based on data type size இருக்கும், right? If it is an integer, we can see that size will be 4 bytes. And similarly, I've showed you for other data type here. Just check. So integer it will be 4. Character na size வந்து 1 byte இருக்கும். Float na 4 bytes. Actually integer 2 minimum. அதுக்கு மேல போனா 4. It depends on compiler again. Float 4, double na 8. இங்க பார்த்தோம் அப்படின்னா integer the whole number. If you want to store your whole number, integer யூஸ் பண்ணிக்கலாம். Floatன்றது decimalக்கு, right? So பெரிய நம்பரா இருக்க போது decimal number அப்படின்னா floatக்கு பதிலா double யூஸ் பண்ணிக்கலாம். Double is also to store decimal number. And suppose integerலயே integerல ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பரா தான் இருக்க போகுது நம்ம வந்து ஒரு பெரிய வேல்யூ ஸ்டோர் பண்ண போறது இல்லை அப்படின்னா ஷார்ட் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து நம்ம ஒரு 25 lakhs இல்லைனா 25 ஒரு 10 zeros இந்த மாதிரி பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா லாங் இன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், right? Based on the size we have to decide the data type. மோஸ்டா நம்ம இன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பேசிக்கா எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாண்டு we'll be using integer. இன்ட் ஹோல் நம்பரா இருந்தா இன்ட்டுக்கு போய்க்கலாம் அண்ட் டெசிமலா இருந்தா ஃப்ளோட். டெசிமல்லையே கொஞ்சம் பெரிய நம்பரா வரும்னு நினைச்சீங்க அப்படின்னா டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேர் இஸ் ஃபார் அ கேரக்டர். ஸோ இங்கே ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் எடுத்துப்போம். அது ஸ்ட்ரிங்கை பற்றி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எங்கே தேவையோ அப்போ வரப்போ ஐ டீச் யூ. யூஸிங் அரே ஆக்சுவலாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். பட் இங்கே ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சைஸ் வந்து 1 byte தான். ஸோ கேருக்கு சைஸ் will be 1 byte only. And similarly format specifier I have given you simultaneously for integer. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜராக இருந்ததுன்னா %d வச்சு தான் யூஸ் பண்ணணும். கேருக்கு %c, ஃப்ளோட்டுக்கு %f, டபுள்னா %lf. இந்த மாதிரி for each data type I have given the format specifier. So இங்க longனா இன்னும் பெருசா இருக்கும்னு அர்த்தம். Here I've specifies size and signed unsignedனா signed அப்படின்னா பிளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, சைன்டா இருந்தது அப்படின்னா மைனஸையும் அக்செப்ட் பண்ணிக்கும் பிளஸையும் அக்செப்ட் பண்ணிக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் போத் நம்பர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இன்டீஜர்லயே பார்த்தோம் அப்படின்னா அன்சைன்ட் இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சிக்னேச்சர் இது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், ரைட்? சைன்ட் இன்ட் அப்படின்னா சைன்ட்னா நெகட்டிவ், ரைட்? ஸோ நெகட்டிவும் அக்செப்ட் பண்ணிக்கும். அன்சைன்ட் இன்ட்னா அது அக்செப்ட் பண்ணாது, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு ரேஞ்ச் கூட நம்ம வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ இன்ட்னா பொதுவா 2யும் அக்செப்ட் பண்ணணும். சைன்ட்னா அத மட்டும், அன்சைன்ட்னா அத மட்டும் அக்செப்ட் பண்றது. ஸோ அது மட்டும் தான் நம்ம குடுக்க போறோம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம குடுக்க போறோம்னா அன்சைன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ் குடுப்போம் அப்படின்னா சைன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? எல்லாமே குடுக்கணும்னா ஜெனரிக்கா இன்ட்ன்னு குடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ இது வந்து பேசிக்கான டேட்டா டைப்ஸ். இதுல we'll see one by one. So integer, as I said earlier, எல்லா நம்பரும் அக்செப்ட் பண்ணும். 0, positive, negative, all the values will be accepted. Example, int id, id identifier. இங்க ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ ஐடின்ற நம்பர் வந்து ஆல் நெகட்டிவ், பாசிட்டிவ், 0 எல்லா வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணும். அடுத்து float and double பொறுத்த வரைக்கும் ரியல் நம்பர்ஸ், அதாவது இட் கேன் ஹோல்ட் போத் whole number and also decimal numbers எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது float and double. அடுத்து கீவேர்ட் கேர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கேர் வந்து கேரக்டர், ஒன் கேரக்டர் தான் வந்து அக்செப்ட் பண்ணுது. கேர் பொறுத்த வரைக்கும் சிஹெச்ல ஒரே ஒரு கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும் வித்தின் சிங்கிள் கோட்ஸ். அதிகமான கேரக்டர் வேணும்னா we have to move to sequence of characters. அது அரேல ஸ்டோர் பண்ணணும். அது டீச் யூ அது எப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து void. I hope voidன்றது it returns actually nothing. எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இந்த டேட்டா டைப் கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு அர்த்தம். எந்த வேரியபிளும் voidன்னு நம்மளால கொடுக்க முடியாது. இது மெயினா ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுதா, எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுதா இல்லையான்னு சொல்றதுக்கு தான் void. நம்ம ப்ரோக்ராம் நோட் பண்ணியிருந்தோம்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்லாம் மெயின்க்கு முன்னாடி voidன்னு கொடுத்துருப்போம். which means that இந்த மெயின் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற பாடி ஆஃப் த கண்டென்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எதையும் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றது தான் வாய்ட். வாய்டுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ணதுன்னு அர்த்தம். அண்ட் வி ஹேவ் டு ரிட்டர்ன் தட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட் மெயின்னு கொடுத்துருந்தேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் லாஸ்ட்ல வி ஹேவ் டு ரிட்டர்ன் சம் இன்டீஜர். தட் இட் மீன்ஸ் தட் திஸ் ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் சம்திங். ரைட்? ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் வரும்போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் டெப்த். பட் இப்போதைக்கு யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் void will return nothing. It just indicates absence actually. ரைட்? ஸோ இது வந்து இப்போதைக்கு ரிமெம்பர் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம், டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப். நெக்ஸ்ட் ஷார்ட் லாங், ஆஸ் நான் சொன்ன மாதிரி பெரிய நம்பராக இருந்தது அப்படின்னா லாங் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னதுன்னா இது பண்ணிக்கலாம். அடுத்து சைன்ட் அண்ட் அன்சைன்ட். ஆக்சுவலாக டேட்டா ஸ்டோரேஜ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். சைன்டு நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும்னா கம்மியான ஸ்டோரேஜ் தேவைப்படும், அன்சைன்டு மட்டும் யூஸ் பண்ணால் கம்மியான ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஸோ இப்போ இன்ட்டில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம்னா அன்சைன்டுக்கே போய்க்கலாம். சைன்டு நெகட்டிவும் இருந்தால் தான் சைன்டு தேவை, இல்லைன்னா ஹோலாக இன்ட்டுன்றது தேவை. பேஸ்ட் ஆன் ஆர் யூசேஜ் மெமரியை குறைக்கலாம் இல்லையா, அதுக்காக எக்ஸஸாக வேணும் அப்படின்னா சைன்டு அண்ட் சைன்டுன்னு முன்னாடி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக் டேட்டா டைப்ஸ். இதை வச்சு இன்னும் we can create further data types like arrays, pointers, functions, structures, function types, இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் derived. பேசிக்கை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறதெல்லாம் derived data types. ஸோ இது அடுத்தடுத்த கிளாஸில் will be seeing ஒவ்வொன்றும் வந்து it is important, will be seeing in depth. இப்போதைக்கு I'll show you an example of how to find the size of your வேரியபிள். சப்போஸ் இப்படி டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். stdio வந்து எதுக்காக, printfக்காக கொடுத்துருக்கேன். conio எதுக்காக அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன்காக கொடுத்துருக்கேன். ரைட்? அண்ட் இந்த void சொன்னோம் இல்லையா, void இஸ் நத்திங் பட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. அண்ட் ஹியர் இங்கே ஷார்ட், ஆக்சுவலாக ஷார்ட் இன்ட்டுன்னு அர்த்தம், லாங் இன்ட்டு, இது வந்து அன்சைன் லாங் இன்ட். ரைட்? ஸோ 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரிமெம்பர் இங்கே டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், இந்த வேரியபிள்குள்ள எந்த டேட்டாவும் கிடையாது. ரைட்? ஸோ இங்கே ஆஃப்டர் டிக்ளரேஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் பிரிண்டட் த சைஸ். ஒவ்வொன்றுக்கும் என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அ சிம்பிள் ப்ரோக்ராம் டு ஷோ த சைஸ் ஆஃப் ஈச் வேரியபிள். ஸோ உள்ள டேட்டாவில் என்ன மெமரி அலோகேட் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ கிரியேட்டட் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் யூ கேன் see that சைஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். printfன்றது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக, டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன வருமோ அது அப்படியே வந்துடும். கரெக்டாக? ஸோ சைஸ் ஆஃப் ஷார்ட் ஈக்குவல் டு அப்படியே வந்துடும். பர்சன்டேஜ் டின்றது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இங்கே இது பர்சன்டேஜ் டிக்கு பதில் கமாக்கு அப்புறம் என்ன நம்ம கொடுக்குறோமோ அந்த ஆன்சர் தான் சப்ஸ்டியூட் ஆகும். ரைட்? ஸோ இங்கே கமாக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஏ. சைஸ் ஆஃப்ன்றது இட் இஸ் அ ஃபங்க்ஷன். printf மாதிரியே size of is a function to find the allocated size of a variable.
right? So size of ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அதோடைய சைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we have this size of function. அது கண்டுபிடிச்சு இந்த இடத்துல it will display. ஸோ எங்கே வரும் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் டி பதில சப்ஸ்டியூட் ஆகி சைஸ் ஆஃப் ஏ வரும். அதே மாதிரி சின்ஸ் இட் பி வந்து லாங் இன்ட்ன்றனால இங்கே பர்சன்டேஜ் எல்ஐ கொடுத்துருக்கேன். ஸோ சைஸ் ஆஃப் பி இங்கே வந்துடும். சைஸ் ஆஃப் டி இஃப் யூ சி அன்சைன் லாங் இன் அதுக்கு பர்சன்டேஜ் எல்யூ அதுக்கு கொடுத்துருக்கேன். ஐ நவ் ஷோ யூ த எக்ஸிக்யூஷன். ஸோ த சேம் ப்ரோக்ராம் இங்கே ஹவ் ஷோன். இதுக்கான execution we'll see now. You can check now. Size of short வந்து இங்க 2 bytes, long int வந்து இங்க 4 bytes இருக்கு, unsigned long int so 4 bytes இருக்கு. And suppose இப்போ நம்ம வந்து I have shown you இந்த size எல்லாம் எப்படின்னு காமிச்சிருக்கேன். Suppose இப்போ நம்ம நார்மலா ஒரு இன்டீஜர்னா int first நான் int ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். Next let me declare float. So be a float and declare பண்ணிட்டேன். And character. So you can see that I've declared 3 variables. இப்போ a intன்றனால aல வந்து I've shown integer நான் கொடுத்திருக்கேன். b வந்து it is a float. So ஒரு decimal value கொடுத்துக்கிறேன். d வந்து character. So c ஒரு character கொடுத்திருக்கேன். Now let me print all those things. So simple and we'll see. So a equal to percentage d, right? Idhila I'm going to print a here. So a value in the end the execution ipo pannala, just வந்து அப்படியே print பண்ணி காமிக்கிறேன். Next let me show you b. b oda value let us print now. So next to b equal to, since this is float I'm giving f here. Adutha let me print d. d equal to percentage c. Since it is a character I've given percentage c now. So you can see that இப்போதைக்கு அப்படியே என்ன இருக்கும். And so a equal to 3. So இங்க n bean வந்திருக்கு. I think I've made a mistake here. So backslash கொடுக்கல. If you just check, now I have added now. You can check now. So a is equal to 3, b value, d is equal to, since character ன்றனால c அப்படியே print ஆயிருக்கு. So இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம், how to declare different data, right? Different variables using different data types. So இதுதான் பேசிக்கா நமக்கு வந்து ஏதாவது யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா திருப்பி into float char யூஸ் பண்ணுவோம். floatக்கு பதிலா sometimes double யூஸ் பண்ணுவோம், right? So in the basic data type அதோடைய format specifiers you have to remember. இது இப்போ தெரிஞ்சிட்டாலே we can start with your program, right? So அடுத்து we'll move on with, இப்போதைக்கு நம்ம அப்படியே just we have statically given the values for all the variables and we have displayed it, right? Maybe we can also perform some operations. Already நான் sum எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி எந்த operation வேணா perform பண்ணலாம். So next video we'll see how to get input from the user. இப்போ நம்மளே இன்புட் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக we'll see how to get from the user. அதை வச்சு நம்ம எப்படி வந்து manipulate பண்ணலான்ட்டு in the forthcoming videos we'll see. Again, if you have any doubts, clarity வேணும் அப்படின்னா you can just ping me in the comment. Thank you. And do not forget to try. So நீங்களும் simultaneously try பண்ணிட்டே இருந்தீங்கன்னா you will be familiar, right?